இஎஃப் யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு கழியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இமாமா இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள் 7வது 8வது படிக்கக்கூடிய வயசு. மாஷா அல்லாஹ், பள்ளப்பட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹசரத்மார்களும் எனக்கு உஸ்தாது. நம்முடைய ஹசரத் அவங்க, ஜிலானி ஹசரத் அவங்க, அவங்கள்ட்ட தான் நான் 30 ஜுசு குரானையும் ஓதி முடித்தேன். ஹசரத் அவங்களுக்கு நான் ஜஸாக்கல்லா சொல்கிறேன். நான் எத்தனை குரான் ஓதனாலும் சரி, தொழுக வச்சாலும் சரி, ஒவ்வொரு ஹர்ஃப்லேயும் ஹஜரத் தான் ஷேர் ஹோல்டர். ஃபஸ்ல் மாதம் குரான் தொடங்கினே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிழக்கு பள்ளி துணை இமாம். ஹஜரத் குரான் 30 ஜுசு ஓதி முடித்தேன். மாஷா அல்லாஹ், அஸ்ரஃப் நேச்சர் தலைமை எனக்கு உஸ்தாதாக இருந்தாங்க பெரிய பள்ளியில். ஆனால் 30 ஜுசுவும் நான் ஹஜரத் தான் ஓதி முடித்தேன். இது ஒரு பெருமைக்குரிய சந்தோஷத்துக்குரிய விஷயம். இது 92 93 ஓதி முடித்தேன். இப்போ அல்லாஹ் என்னைய இமாம் ஆக்கி இருக்கிறான், தீனுடைய வேலைகள் செய்யறோம். என்னுடைய அத்துணை அரபி வார்த்தைகள்லையும் ஹஜரத்துக்கு தான் நன்மை ஷேர் ஹோல்டர். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. இது மாதிரி ஏகப்பட்ட மாணவர்கள் ஹஜரத்துடைய மாணவர்கள், ஆலிமா இருக்கிறோம், ஹாஃபிஸா இருக்கிறோம், இன்னும் அப்படி இல்லாமலையும் தீனுடைய தொடர்போடு இருக்கிறோம். இது முதல் பதிவு. நீங்களுமா மாஷா அல்லாஹ் நிறைய பேர் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். 2வது தகவல் என்னன்னா, தகவல் தான் சொல்றேன், பயான்லாம் பேசல. 2வது என்னன்னா, எப்பொழுது நம்முடைய பொதுகை மைதீன் சார் எனக்கு ஃபோன் போட்டு சொன்னார், கட்டுரை கொடுங்க இந்த மாதிரி விழான்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு அப்போ தெரியாது. நான் இப்போ சொன்னேன், எப்பா இந்த விழா பசங்க வைக்கிறாங்கன்னு. நான் சொன்னேன், நாங்கள் ஜமாத்தெல்லாம் வைக்கிறதான முறை அப்படின்னு. லுத்துஃபுல்லாவுடைய நம்பர் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். மௌலானா லுத்துஃபுல்லா அவனுடைய நம்பர். நான் அப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன். லுத்துஃபுல்லா மௌலாக்கு உடனே ஃபோன் போட்டேன். மௌலாவுக்கு ஃபோன் போட்டு சொன்னேன், மௌலானா நீங்கள் வைக்கிறதா கேள்விப்பட்டேன், ஆனால் ஜமாத்துலமா சார்பா வைக்கிறதா இது முறை. ஆனால் மாஷா அல்லாஹ், அவர் அந்த நேரத்தில் பேசுனதை விட இப்போ சிறப்பாக இருக்குது. அது சரின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்கிட்ட ரொம்ப பணிவாக, ரொம்ப ரிக்வஸ்டாக ஒரு 10 நிமிஷம் சொன்னார். எங்கள் 5 பிள்ளைகளை அவர் எப்படி வளர்த்தினாரு, நாங்கள் பிள்ளைகள் சார்பாக வைக்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிறத எடுத்து சொன்னார். அப்போ நான் ஜமாத்துல்மா செக்ரட்டரி, எனக்கு ஒரு இது, என்னப்பா அது இப்படி பேசுகிறாங்களே, நம்ம ஜமாத்துல்மா லேபில் செஞ்சா அப்படி இருக்குமே நினச்சேன். ஆனால் மாஷா அல்லாஹ், இப்பொழுது அந்த ஏனால் அவர்கள் தான் அசல் ஹக்கு தான். நாங்கள் மாணவர்கள் அஜத்துடைய அணுக்களாக இருக்கலாம், கல்வியாக, ஆனால் அவங்களுக்குள்ள அந்த உரிமை ஹக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது இப்போது கூட பார்த்தோமா இல்லைங்களா, மாஷா அல்லாஹ் ஜமாத்துல்மா தான் செஞ்சுருக்கணும் இந்த லேபில். மாஷா அல்லாஹ் அவங்க முன்னெடுத்தாங்க. நான் அவர்கிட்ட கூட சொன்னேன், நான் சான்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்ப்பா, ஒவ்வொரு மூத்த உலமாக்களும் நிற்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை, ஒரு வழியை ஓப்பன் பண்ணணும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, பசங்க ஜமாத்துல்மா லேபில் செய்யணும். சில மூத்த உலமாக்கள் முன்னாடி அவங்க நின்ற நேரத்தில் இது செய்ய முடியல, பல சூழ்நிலைகள். ஹசரத்து மூலமாக இதை ஆரம்பிச்சிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, பரவாயில்லை, ஆக ஜமாத்துலமா நடக்க வேண்டியது என்று ஆசைப்பட்டோம். ஆனால் பசங்க சொன்னாங்க, எங்கள் லேபில் செய்கிறோம், பின்னாடி கூட நீங்கள் செஞ்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. இன்ஷால்லாஹ் கூடிய விரைவில் அந்த நிகழ்ச்சி செய்வோம். இது 2வது தகவல். 3வது சுருக்கமான தகவல், ஹசரத் அவங்க வந்துடுவாங்க. மாஷா அல்லாஹ், இமாமத்துடைய பணி 25 வருஷமாக அல்லாஹ்வுடைய கிருபையில இமாமா இருக்கிறோம். ஜாமியாவில் ஓதி முடிச்ச 1 மாதத்தில் கரூர் பஜார் பள்ளிக்கு இமாமா போயிட்டோம். மாஷா அல்லாஹ் 25 வருஷம் இப்போ இமாமா இருக்கும். இமாம்களுக்குத்தான் அந்தந்த துறையில் உள்ளவங்களுக்கு அந்தந்த துறையுடைய வழி தெரியும். இது போன்ற சபைகளில் தான் இமாமத் பணியினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் சொல்ல முடியும். சிரமம் நிறைந்த பணி. நான் அந்த பள்ளியாசலுக்கு போனப்போ அந்த ஹஜரத் முன்னாள் இமாம் சொன்னார், அவர் ரொம்ப ஏஜ்டு, அவங்க ரொம்ப வருஷம் இதே மாதிரி இருந்து அதற்கு அடுத்து என்னை சேர்த்தலாம். அந்த இமாம் என்று சொன்னார். போனே சொன்னார், சலாம் சொன்னேன், முசாஃபா பண்ணேன். தம்பி, உங்களுக்கு பூம் பூம் மாடு தெரியுமான்னு கேட்டார். தெரியாதுங்க, எனக்கு புரியல. தஞ்சாவூர் பொம்மை தெரியுமான்னார். தெரியும், கொஞ்சம் தெரிஞ்சு. என்ன செய்யும்? தலையாட்டணும். அதே மாதிரி நீங்கள் தலையாட்டணும். வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா ஆமாம் இது வெள்ளைக்காக்கான்னு சொல்லணும். 7 வருஷம் சொல்லி தரலைங்க மர்சால, எங்களுக்கு பாடம் எடுத்தார். இமாமத் ரொம்ப கடினமான பணி நபி. ஏன்னா நீங்கள் பலதரப்பட்ட சுபாவம் உள்ளவங்க, பல கட்சியில் இருப்பீங்க, பல இயக்கத்தில் இருப்பீங்க. உங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கு வரணும். உங்கள் நல்லது. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னா பள்ளி இமாம் தான், உரிமையோட. பிறந்த துவாவதை நாங்கள் தான் வருவோம். ஏதாவது நல்லது கெட்டது பார்ப்போமா? அவர் தொழுகையாளி, தொழுகலை பார்ப்போமா?
தாடி வச்சிருக்கார், தாடி வைக்கல, பாப்பமா முஸ்லிம், இந்த மஹல்லாவுக்கு சொந்தக்காரர், அல்லாவுடைய கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய கலெக்டர், எல்லாத்துக்கும் நாங்க பொது, எல்லாத்தையும் சமாளிச்சாகணும், எல்லாத்துடைய அன்பாக இருந்தாகணும். எங்களை குறை சொல்லுபவர்களுக்கும் நாங்க தான் ஜனாஸா தொழுகை வைக்கணும், எங்களை குறை சொல்பவருடைய வீட்டுக்கும் நாங்க தான் துவா செய்யணும், யாரையும் பத்துவா செய்ய முடியாது. ஏன்னா எல்லாம் நபியுடைய உம்மத், நாங்க நபியுடைய வாரிஸ். இமாமத் சாதாரண விஷயம் இல்லைங்க, அது எல்லாம் சொன்னாங்களா இல்லையா, எல்லாத்துக்குமே அப்படி எல்லாத்தையும் அவங்க பார்க்கணும், இவரை பார்க்கணும். நிர்வாகத்துக்கும் பொதுமக்களுக்கு சண்டை இருக்கும், பலிகடா அஜர்த்து, நிர்வாகிகளுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும், பலிகடா அஜர்த்து, எல்லாத்துக்கும் சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை சகோதரர்களே. அதுவும் ஹஸ்ரத் அவங்க 40 வருஷம் இமாமாக இருந்திருக்கிறாங்க. அந்த இமாமத்துடைய வழி உங்களுக்கு தெரியாது. சாதாரண நினைப்போம் 5 வக்தும் நீங்க வரணும், காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு ரெடியாகிறதுக்கு எவ்வளோ சிரமம். நாங்கள் 5 டைமும் சின்ன பள்ளி அபுதாசும் சொல்லியிருக்கிறான், சதீதுன்னு சொல்லியிருக்கிறான், நிறைய உலமாக்கள் சொல்லியிருக்கிறான். ஃபஜ்ர் தொலை வைக்கிறதுக்கு மட்டும்